கள்ளச்சாராயத்திலே 60க்கும் மேற்பட்ட பேர் கள்ளக்குறிச்சியிலே உயிரிழந்திருக்கிறார்கள். அதை கூட ஒரு கொலை என்றுதான் சொல்ல வேண்டும். இவங்க என்ன யோசிக்கிறாங்க, நமக்கு இந்த சொகுசு தேவை, நம்மளுடைய மக்களுடைய பெயரை சொல்லி பட்டியல் இனத்தினுடைய பெயரை சொல்லி இவர்கள் வசதி வாய்ப்புகளை பறிக்க கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடக்குது. அதனால இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த விஷயத்துக்காக வரமாட்டார்கள். இவர்களுக்காக இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார்கள். இது தமிழகம் பலமுறை கண்டிருக்கிறது. இல்ல, கமல் எப்பவுமே அவர் பேசுறது நமக்கும் புரியாது, அவருக்கும் புரியாது. அவர் எதுக்காக அரசியல் வந்திருக்காருங்கிறது கூட அவருக்கு இன்னும் தெரியல. அதற்காக மக்களிடத்திலும் ஒரு கையெழுத்து இயக்கம் செய்யலாம் என்பது என்னுடைய ஆலோசனை. தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி உட்பட மற்ற தலைவர்களும் இதை முன்னின்று நடத்தி அதற்கான ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். தீர்த்தமிழர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல ஒரு தலித் லீடர், பட்டியலின தலைவர் அப்படிங்கிறமே தாண்டி மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபைல் கொண்டவர் தான் ஆம்ஸ்ட்ராங். அவர் பகுஜன் சமாஜோடைய கட்சி தலைவராக இருந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை பெறவழைக்குமே. அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 தேர்தலா அவர் தனியாவே போட்டிட்டு ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ணிட்டு மாணவர்கள் எல்லாமே நிறைய பேர்த்த படிக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு சமூக சேவையாவே போயிட்டு வந்திருக்காரு. அவரு சமீபத்துலதான் வெற்றி கொண்டிருக்காங்க. இது ஒரு வெற்றி கொண்டாங்க அப்படிங்கறதையும் தாண்டி மிகப்பெரிய அளவுல இது ஒரு சட்ட பிரச்சனையாவே சென்னையில உருவாயிருக்கு. வட சென்னை பகுதியில இதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படிங்கிறது நம்மோட இணைஞ்சிருக்காரு மும்பைல இருந்து. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரு பெரம்பூர் அவர் வீட்டு பக்கத்திலேயே வெட்டி கொண்டிருக்காங்க. அவர் 6 பேர் கொண்ட கும்பல் இது வெற்றி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இது பர்சனல் இஷ்யூவா இருக்குமா, இல்ல வேற எதுவும் மோட்டிவ் இருக்கு? இந்த படுகொலை சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் ஒரு சமூக சேவர் மட்டுமல்ல, பகுஜன் சமாஜ் கட்சி என்கின்ற ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். தமிழகத்திலே இப்ப எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன சம்பவிக்கும் என்று சொல்ல முடியாத நிலைமைக்கு இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப மோசமான சூழ்நிலை. நாம் எல்லாம் வருத்தப்பட வேண்டிய நிலையில தமிழகத்தினுடைய ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா அவர் ஒரு பெரிய சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்காக ஒரு உதாரணம் சொன்னோம்னா, அவர் நிறைய பட்டியலினத்தை சார்ந்த மாணவர்களை சட்ட படிப்பிற்காக தன்னுடைய சொந்த செலவிலேயே உதவி செய்து வருகிறார். அதே போல நிறைய சேவை பணிகள் அவர் அந்த பகுதியில் செய்துட்டு இருக்கிறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்காக முன்னிட்டு நின்று அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக உருவெடுத்து வந்தார். இதனால பல கட்சிகளுக்கு அவர் மேல ஒரு கண்ணு இருந்தது. அதே போல பல இது ஒருவேளை அரசியல் சார்ந்த கொலையாக கூட நாம கணிக்க முடியும். தமிழகத்தை பொறுத்தவரையிலே அரசியல் சார்ந்த கொலைகளை கூட அதை தனிப்பட்ட விரோதத்தின் மூலமாக நடந்த கொலை என்று தங்களுக்கு சாகமாக ஆளுங்கட்சி திருப்பிக் கொண்டிருக்கிறது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் கொலைதான். இது ரொம்ப வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கதும் கூட. இதனால இவர் ஒரு பெரிய தலைவராக தமிழகத்திலே உருவெடுத்து விடுவாரோ என்கின்ற சந்தேகம் கொண்ட சில தீய சக்திகள் அவரை கொலை செய்துள்ளார்கள். இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்திலே நடக்கக்கூடாது. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. தற்போது இந்த கொலை நடந்துள்ளது. இதற்கு முன்னாலே கள்ளச்சாராயத்திலே 60க்கும் மேற்பட்ட பேர் கள்ளக்குறிச்சியிலே உயிரிழந்திருக்கிறார்கள். அதை கூட ஒரு கொலை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி இதற்கு முன்னால பல காவலர்களை கொலை செய்திருக்கிறார்கள்.
பல இடங்களிலே பல அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கொலைகள் என்பது தமிழகத்திலே தற்பொழுது சர்வ சாதாரணமாகிவிட்டது. இதனால மக்களே யோசிக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. இந்த நிலை தமிழகத்தில் நீடிக்க கூடாது என்பது என்னுடைய விருப்பம். ஓகே சார். அவர் ஒரு பட்டியலின தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்ல மிகப்பெரிய அளவுல உருவாகிட்டு வரும்போது பட்டியலின தலைவர் எங்களுடைய திருமாவளவனா இருக்கட்டும், சமூக நீதி காவலர்கள் சொல்லிக்கூடிய கட்சிகள் எதுவுமே மிகப்பெரிய கண்டனம் கொடுத்த மாதிரியோ இல்ல அரசு கேள்வி கேட்ட மாதிரியோ இதுக்கு ஒரு எதிர்வினை கட்டுற மாதிரியே பெருசா தெரியலையே சார். ஆம், அதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் நிலைமை. இப்ப யார் வந்தாலுமே நிறைய இப்ப நீங்க சொன்னீங்க திருமாவளவன் போன்ற பட்டியலின தலைவர்கள் அதை பற்றி கேட்கவில்லை என்று. தமிழகத்திலே ஒரு மலம் கலந்த சம்பவம், குடிதண்ணீரிலே மலம் கலந்த சம்பவம் நடந்தது. அதை பற்றி இன்று வரைக்கும் வேங்கவேல் அந்த வேங்கவேல் சம்பவத்திற்காக இன்று வரைக்கும் திருமாவளவன் வாய் திறக்கவே இல்லை. அப்ப அவர் எப்படி திறப்பாரு? ஏன்னா அவர் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தான் இன்னைக்கு ஆட்சி செய்யுது. அந்த கூட்டணி கட்சியினுடைய தயவால தான் அவர் இன்னைக்கு எம்பி ஆகியிருக்கிறாரு, அவருடைய கட்சியினர் எம்பி ஆகியிருக்கிறார்கள். இப்ப இந்த சொகுசெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா சமுதாயத்துக்காக? இது மக்களுக்கு தெரியாது. இவங்க என்ன யோசிக்கிறாங்க, நமக்கு இந்த சொகுசு தேவை, நம்மளுடைய மக்களுடைய பெயரை சொல்லி பட்டியல் இனத்தினுடைய பெயரை சொல்லி இவர்கள் வசதி வாய்ப்புகளை பறிக்க கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதான் நடக்குது. அதனால இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த விஷயத்துக்காக வரமாட்டார்கள். இவர்களுக்காக இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார்கள். இது தமிழகம் பலமுறை கண்டிருக்கிறது. கமல் மாதிரியான தலைவர்கள்லாம் கமல் வட சென்னை அப்படின்னாலே கொலைக்கான ஒரு இடமா அதை நீங்க அங்கீகரிக்க கூடாது, பிளான் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி பல இடத்துல சொல்லியிருக்காரு. இது தடுக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் அவர்களே கொலை பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது கமல் பெருசா எதிர்வினையாற்றுற மாதிரியும் தெரியல. கமலுக்கு இப்ப நீங்க இந்த இடத்துல ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? இப்போ இல்ல, கமல் எப்பவுமே அவர் பேசுறது நமக்கும் புரியாது, அவருக்கும் புரியாது. அவர் எதுக்காக அரசியல் வந்திருக்காருங்கிறது கூட அவருக்கு இன்னும் தெரியல. அந்த நிலையில தான் இருக்கிறார். திமுகவை எதிர்த்து அரசியலுக்கு வந்த கமலஹாசன் இன்றைக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அடிபணிந்திருக்கிறார். அதனால அவர் இதை பத்தி பேச முடியாது. பேசினா ராஜ்யசபா சீட்டு போயிடும். அது நமக்கு தெரியணும் அந்த விஷயம். இத கோயம்புத்தூர் மக்கள் உன்னிப்பாக கவனிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போன தடவை அவங்க தான் அதிகமான ஓட்டு கொடுத்தாங்க அவங்க. அதனால கமலஹாசனும் சொல்ல மாட்டாரு, இந்த விஷயத்தை பற்றி விஜயும் சொல்ல மாட்டாரு, அதே மாதிரி திருமாவளவனும் பேச மாட்டாரு, இந்த கம்யூனிஸ்டுகளும் நியாயத்தை பற்றி பேச மாட்டார்கள் இனிமே தமிழகத்துல. இந்த மாதிரி நீங்க கேட்கக்கூடிய கட்சிகள் யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. வாய் திறந்தாங்கன்னா அவங்க அனுபவிக்கின்ற எம்பி சீட்டு எல்லா சீட்டுமே போயிடும். அதனால நீங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதே எனக்கு ஒரு ஜோக்காவே தெரிகிறது. சரிங்க சார். ஆம்ஸ்ட்ராங் அவர் இப்ப என்ன நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, மாணவர்களுக்கு பல இடத்துல உதவி பண்ணியிருக்காரு. அது குறிப்பா சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு பயங்கரமா உதவி பண்ணிக்கிட்டு அவங்களுமே உருவாக்கிட்டு வர சட்டக்கல்வி மாணவர்களை லாயராகவும் மிகப்பெரிய அளவுல நீதிபதியா உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணிட்டு வர்றாரு அப்படிங்கிற சொல்றீங்க. இது அந்த இடத்துல திராவிட கட்சிகளுக்கு இது ஏதாவது ஒரு எதிர்வினை ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கும். ஏன்னா திராவிட கட்சிகள் பட்டியலினத்தவருடைய பெயரை சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களே தவிர உண்மையாக அவர்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்தார்கள், என்ன சலுகைகளை கொடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ தான். அப்ப இன்னைக்கு அதிகார பீடத்திலையும் மற்ற ஆட்சியிலையும் அதே மாதிரி மேல் படிப்பு படிச்சு மேல பல உயர் பதவிகளை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பட்டியலினத்து மக்கள் வர வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் வரவேற்கத்தக்கது. இதனை தமிழக அரசியல்வாதிகள் வரவேற்க மாட்டார்கள், அவருக்கு எதிராகவே செயல்படுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால இவர் அந்த மாதிரி, அதாவது ஆம்ஸ்ட்ராங் என்ன நினைக்கிறார்னா, நம்ம மக்கள் படித்து பட்டம் வாங்கி நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி நீதிபதியாகவும் கலெக்டராகவும் அதுபோல இன்னும் பல
பெரிய பெரிய பதவிகளை வைக்க வேண்டும், அரசியலில் பல பதவிகளை வைக்க வேண்டும், அதற்கு வந்து பேசிக்காக சட்டம் படிக்க வேண்டும் என்று நினைத்து அவர் ஊக்குவிக்கின்றார். ஆனால் அதனால இவங்க வந்து இப்ப அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மேலே போய்விடுவார்களோ அப்படிங்கிற ஆதங்கமும் அந்த கெட்ட எண்ணமும் இந்த அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு கட்டாயமாக இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த கொலையிலையும் பின்னணி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது காவல்துறை, தமிழக காவல்துறையும் சட்டத்துறையும் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறத வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு திமுக முகம் கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ ஆமா, நானும் செய்திகளில் படிக்கிறேன். அவர் ஒரு திமுகவினுடைய உறுப்பினர், பொறுப்பாளர் என்று சொல்கிற அளவிலே இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சில ஊடகங்களே வேண்டுமென்று பாரதிய ஜனதா கட்சியுடைய பெயரை கூட எடுக்கிறார்கள். அது திமுகவினுடைய முகம் அப்படித்தான். தான் செய்து கொண்டே அடுத்தவர்கள் மீது பழியை போடுவதுதான் திமுகவினுடைய பழக்க வழக்கம். அதனால சுரேஷ் வந்து திமுகவினுடைய உறுப்பினர், பொறுப்பாளர் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீரழிந்து கிடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நீடிக்க வேண்டாமா என்பதை தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும். அதே போல தமிழக எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டு நம்முடைய தமிழகத்தினுடைய கவர்னர் மற்றும் ஜனாதிபதி அவர்களையும் மத்திய அரசினுடைய பிரதமரையும் சென்று சந்தித்து மனு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்காக மக்களிடத்திலும் ஒரு கையெழுத்து இயக்கம் செய்யலாம் என்பது என்னுடைய ஆலோசனை. அதே தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி உட்பட மற்ற தலைவர்களும் இதனை முன்னின்று நடத்தி அதற்கான ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு பற்றி ஆம்ஸ்ட்ராங்குடைய அவருடைய கொலை வழக்குகளை பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி குறித்து தெளிவாகவும் மெதுவாகவும் நேர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.